அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில மணி நேரங்களில் நாம் விரும்பிய விஷயத்தை அடைந்து கொள்ளவும் அல்லது நமக்கு தேவையான பணத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது சில மணி நேரங்களில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்தளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆயத். இந்த ஆயத்தை ஓதுனீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத வழிகளில் அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் உதவியை பெற முடியும். அல்லாஹாலா மறைமுகமாக உங்களுக்கு ஒரு உதவியை செய்வான். பணத்தையும் தருவான், உங்களுக்கு நிம்மதி மகிழ்ச்சியும் தருவான். அதாவது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய பணத்தை பற்றி போடுறீங்க அப்படின்னு. இன்றைக்கு பணம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. ஒரு துரும்பை தூக்கி அந்த பக்கம் வைக்க முடியாது. நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் சரி, நம்மளோட பிரச்சனையை லேசாக்கணும்னு நினச்சாலும் இந்த பணம் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையாக இருக்குது. அப்படிப்பட்ட பணத்தை பெறதுக்கு அல்லாஹ்கிட்ட ஒரு உதவியை தான் நம்ம கேட்குறோம். இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இது ஒரு பேராசையும் கிடையாது. இன்னைக்கு குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கு பணம் எவ்வளவு தேவையாக இருக்குது. ஒருத்தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்கள கவனிக்கணும் அப்படின்னாலும் பணம் தேவைதான். ஒரு நல்ல காரியத்தை நடத்தணும், பணம் தேவைதான். அந்த பணத்தை நம்ம வேற யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம். நேரடியாக அல்லாஹ்கிட்ட கேளுங்க, அவன் நேர்மையான வழியில் உங்களுக்கு தருவான் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவின் மூலம் நம்ம சொல்கிற கருத்து. ஏன்னா இன்றைக்கு அல்லாஹ்வை விட்டுட்டு இந்த ரிஸ்கை மனிதர்களை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கோம், மனிதர்கள்கிட்ட தேடிக்கிட்டு இருக்கோம். அது ஒருபோதும் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது நிலை இல்லை. கிடைச்சாலும் அவங்க லைஃப் லாங் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்கிட்ட நீங்கள் ஒரு உதவியை கேளுங்களேன், அவன் தாராளமாக கொடுப்பான். உங்களுக்கு பதவி உயர்வை தருவான், சம்பளத்தில் உயர்வை தருவான், தொழிலில் திடீர்னு ஒரு லாபத்தை தருவான். திடீர்னு உங்களுக்கு விற்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அல்லது ஒரு இடம் இருக்குது, அது விற்றுரும். இதுதான் அல்லாஹ்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உதவி. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு அது நல்லது தானே. கண்டிப்பாக இதை தான் நம்ம எல்லோருமே செய்யணும். ஏதாவது ஒரு சின்ன அமல், ஒரு தொழுகையை தொழுது உதவி கேட்கலாம், ஒரு குர்ஆனை எடுத்து வச்சு ஒரு சூறாவையோ அல்லது ஒரு வசனத்தையோ ஓதி நம்ம அல்லாஹ்கிட்ட உதவியை கேட்கலாம். அல்லது அவனுடைய திருநாமங்களில் எதையாவது ஓதி அல்லது சலவாத்தை ஓதி அல்லது இஸ்திக்பாரை ஓதி, இதில் ஏதாவது ஒன்று ஓதி அல்லாஹ்கிட்ட உதவி கேட்டால் அந்த பணத்தை அல்லாஹ் நேரடியாக தருவான், ஹலாலான முறையில் தருவான். அதிலிருந்து நமக்கு எந்த விதமான சிரமங்களும் வராது. இப்போ அல்லாஹ்கிட்ட ஒரு உதவியை கேட்டு அந்த வழியில் நமக்கு ஒரு பணம் வருதுன்னு வைங்க, அதில் உங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது. அல்லாஹ் தஆலா அதில் பரக்கத்தை கொடுத்துருவான். ஆனால் நம்மளா ஒரு விஷயத்தை அல்லாஹ்கிட்ட உதவியை எதிர்பார்க்காம செஞ்சோம் அப்படின்னா நம்ம கையில் பணம் வரும், அதில் பரக்கத்து இருக்காது. அதை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் வரும். கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே இதை பார்த்துருப்போம் இல்லையா? அதனால தான் அல்லாஹ்கிட்ட உதவியை கேளுங்கன்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸு கொடுக்குறாங்க. ஓதுறதுலாம் என்ன தான் அவங்க எதிர்மறையான விஷயங்களை பார்க்குறாங்களோ அப்படிங்கிறது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் கேட்குறேன், அவங்கள பணம் இல்லாமல் நீங்கள் எந்த வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க, எப்படி நீங்கள் வாழ்கிறீங்க, அப்படி ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் மக்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதில் பரக்கத்தை நம்ம அல்லாஹ்விடமிருந்து கேட்குறது அதை விட ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய பிரச்சனைகளை தீர்க்கலாம், நிறைய தேவைகளை நிறைவேற்றலாம். நமக்கும் போக மற்றவங்களை நம்ம பார்க்கலாம், நம்ம குடும்பத்தாரை பார்க்கலாம். அதையும் தாண்டி நிறைய இருந்தது அப்படின்னா நம்மளோட உறவுக்காரங்களை பார்க்கலாம். அதையும் தாண்டி இருந்துச்சுன்னா ஏழை எளியவங்களை நம்ம கண்டிப்பாக கவனிக்கலாம். ஒரு உதவிக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் இல்லையா? நம்மக்கிட்ட இல்லையே, இவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட தாராளமாக அல்லாஹ் கொடுத்துட்டான்னா, என்கிட்ட இருக்குங்க, நிறைய அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், இந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு தொகையை அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்களோட கஷ்டத்தை நம்ம தீர்க்க முடிஞ்சது அப்படின்னா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் எங்கேயுமே காணவே முடியாது. அதனால் கண்டிப்பாக அல்லாஹ்கிட்ட கேட்குறதுல எந்த தவறும் கிடையாது. எவ்வளவு வேணுமோ கேளுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இவ்வளோதான் கேட்கணுன்னு எந்த சட்டமும் அல்லாஹ் போடலை. இன்னும் இவ்வளவு தான் நீங்கள் கேட்கணும், இதுக்கு மேலே நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா எங்கேயுமே சொல்லலை. தாராளமாக கேளுங்க.
அது பேராசை கிடையாதுன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அல்லாஹ் தாலா எவ்வளவு கிருபையாளனோ அவ்வளவு கேட்டு வாங்குங்க. அதில் நீங்கள் தயக்கமே காட்டக்கூடாது. கோடி ரூபாய் வேணுடா அல்லான்னு அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இதே மனிதர்கள்கிட்ட கேட்டால் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக அதை அல்லாஹ் தாலா ஒரு நாள் சாத்தியமாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ரிசுக்கை கேளுங்க. இன்றைக்கு அந்த ரிசுக்கை சில மணி நேரங்களில் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குர்ஆனுடைய வசனத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த வசனம் என்னங்கிறத பார்த்துடலாமா? அதுதான் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீஉல் அலீம். எதிர்த்து போராட அல்லாஹுவே உங்களுக்கு போதுமானவன். இன்னும் அவனே கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான். இது சூரா பக்ராவில் 138வது வசனமாக இருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது அவசர காரியம் பணத்தை சார்ந்து மட்டுமல்ல, வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னாலும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இதை ஓதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான். ஏன்னா அல்லாஹ் தாலா நீங்கள் கேட்குறதையும் நீங்கள் யோசிக்கிறதையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சின்ன ஒரு ஆயத்தை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தை துவா செய்யுங்க. உங்களுக்கு தேவையானது தேடி வரும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக உங்களோட துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தாலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். அமீன். நீங்களும் அமீன்னு கமெண்ட்ஸில் போட்டுருங்க. மேலும் செல்வம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது கடைகளில் வியாபாரம் செழிக்கணும் அல்லது தொழிலில் வளர்ச்சி இருக்கணும், இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் வஜீஃபாக்கள் வேணும்னாலும் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் எல்லாமே இருக்குது. இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.